அனைவர் கையிலையும் செல்போன் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒரு 4 பேர் உட்காந்துருந்தா பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் யாரும் பேசுறதே கிடையாது, போனை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆக அவர்களுக்கு இந்த செய்திகள் எல்லாம் செல்ல வேண்டும் என்றால் ஐடிவி சிறப்பாக செயல்பட்டாதான் இந்த திட்டங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற சாதனைகள் எல்லாம் சென்றடையும். அது மட்டுமல்ல, பொய்யான செய்திகளை உருவாக்குவதன் மீது அதை எப்படி நாம் தடுக்க வேண்டும், எப்படியெல்லாம் அதற்கு சரியான கருத்துக்களை பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஐடிவி தான் மிக முக்கியமான ஒரு அணி. ஆகவே அப்படிப்பட்ட இந்த பணியிலே எங்கள் மாவட்டத்தை பொறுத்த மட்டில், கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டத்தில் இருக்கிற ஐடிவி பொறுத்த மட்டில் இங்கே இருக்கின்ற மாணவர்கள் டிஆர்டி அவர்களுக்கு ஒரு கவனத்திற்கு இந்த மண்டலத்திலே மாவட்ட திமுக பெற்றுக்கொண்டே இருக்கிறது. ஒரு மாத காலத்திற்கு முன்பு இளம் தலைவர் அவர்கள் கள்ளக்குறிச்சி வந்தபோது அன்னை ஹேஷ்டேக்ல தமிழ்நாட்டில் முதலிடம் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக தொடர்ந்து பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த நீட்டு விலக்கு கையெழுத்து வாங்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அதிலும் தெற்கு மாவட்ட திமுக தான் முதலிடம், 2வது இடம் எங்கள் வடக்கு மாவட்ட திமுக தான் பிடிச்சது. ஆகவே இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் ஐடிவி தான் இன்னைக்கு கட்சிக்கு முக்கியமான பேஸாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அமைப்பிலிருந்து வந்திருக்கின்ற நீங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டால் வருகின்ற தேர்தலில் அந்த தலைவர் அறிவித்திருக்கின்ற 200 தொகுதிகள் வெற்றி என்பதில் முக்கியமான பங்கு ஐடிவிக்கு தான் இருக்குது. அப்படிப்பட்ட நீங்கள் மிக சிறப்பாக செயலாற்ற வேண்டும். வருகின்ற தேர்தலில் 200 தொகுதிகள் என்ற இலக்கை ஐடிவி தான் முடிவு செய்ய வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.